சார் வயிறு எறிற சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல் இடத்துல திமுக, 2ஆம் இடத்துக்கு தான் அதிமுகவா, இல்ல தாவேகாவா என்ற போட்டி இருக்க போகிறது என்ற கருத்தை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் சில்லறைக்காக பேசுறவனுங்க சார். இந்த விமர்சனம் பண்றாங்களே, டிபேட்ல எல்லாம் உட்காந்துன்னு சில்லறைக்கு பேசுறவன். நான் வந்து தொண்டை. அதிமுகனுடைய தொண்டை நானு. 75 வயசு தொண்டை நானு. நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். புரியுதுங்களா? எடப்பாடியார் நல்ல ஆட்சி தராரு. அதனால தான் நாங்க அவரு ஆதரிக்கிறோம். சார் நீங்க ஆதரிக்கிறீங்களா சார்? நெறைய பேர் வந்து ஆதரிக்கலையே. கட்சி வந்து இப்படி எல்லாரும் போச்சே. இல்ல கட்சி நல்லா இருக்குது. கட்சி எங்க கெட்டு போச்சு? தொண்டை எங்காவது போனானா சார்? தொண்டை எங்க போனானா? தொண்டை வந்து யார் பின்னாடி போவாங்க? தலைவர் பின்னாடி போவாங்க. இப்ப தலைவரே வெளிய போயிருக்காங்கல்ல. தலைவர்னா செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த தலைவர் இல்லீங்களா? ஓபிஎஸ் வந்து ஒரு மூத்த தலைவர் இல்லீங்களா? இல்ல தினகரன் வந்து முக்கிய நிர்வாகி இல்லீங்களா? சசிகலாவும் வந்து ஒரு முக்கிய நிர்வாகி இருந்தாங்க இல்லையா? ஐயோ சார், நீங்க சொல்றது எனக்கு பேஜாரா இருக்கு சார். செங்கோட்டையன் கூட மூத்த தலைவர்னு சொல்லலாம். அவர் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு காழ்ப்புணர்ச்சி உள்ள வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரே தவிர அவரும் நல்லவர் தான். புரிஞ்சுங்களா? மூத்தவர் தான். சசிகலா எப்போ வந்தது சார்? சசிகலா அதிமுக எப்போ வந்தது? அதிமுக பங்கு என்ன? கொடி கட்டினியா? தோரணம் கட்டினியா? என்ன எப்படி இந்த நீ அம்மாவுக்கு பணிவடை செஞ்சுருந்தாள். ஜெயலலிதா விசுவாசியா இருந்தவங்க சசிகலா விசுவாசியா இருப்பாங்கல்ல. அது எப்படி ஜெயலலிதாக்கு விசுவாசியா இருக்கிறவங்க சசிகலாவுக்கு விசுவாசியா இருப்பாங்க? அது எப்படி சார்? அதெல்லாம் தப்பு சார். இது இதே ஓபிஎஸ் எப்பத்துல இருந்து கட்சியில உறுப்பினர்? எந்த காலத்துல இருந்து உறுப்பினர் அவரு?